வணக்கம் முத்துக்கத்தியன். இந்த வீடியோல பைத்தான்ல பயன்படுற 3 ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். முதல்ல வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், மூணாவது பார்த்தோம்னா வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட். இதுல பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு லூப்ல வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல வந்து இந்த லூப்பை விட்டு வெளியில வரணும்னு இது பண்ணியிருப்போம். அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்றாரு. சப்போஸ் இது அந்த பர்டிகுலர் வெயிட்டோட வேல்யூ வந்து இதுதானா, பிரேக் பண்ணிருந்தா அதோட பிரேக் ஆகி வெளியில வந்துடும். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் கீவேர்ட் இன் பைத்தான் விச் இஸ் யூஸ்ஃபுல் டு பிக் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப். அதாவது எப்போ ஒரு லூப்புக்குள்ள எப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்பயே வந்து அந்த கண்ட்ரோல் வந்து அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஒரு லூப்ல, ஒரு ஒயில் லூப்லயோ பார் லூப்லயோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். அதான் வந்து அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு இது இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஐயோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கு. ஒன்னா இருக்கும்போது என்ன பண்றோம்னா வந்து லூப் போடுறோம். லெஸ் தென் 10 வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். பிரிண்ட்ல வந்து ஐ போட்டிருக்கோம், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். நெட்ல வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கும், அதாவது இதோட தொடர்ச்சியா அதுக்கடுத்த வர அவுட்புட் வந்து வரணும் அப்படின்றக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஐயோட வேல்யூ 5 ஆனா பிரேக் இருக்கும். அதாவது லூப்போட கண்டிஷன் படி ஐயோட வேல்யூ வந்து 1 to 9, 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் வந்திருக்கணும். பட் இங்க என்னன்னா உள்ள என்ன பண்ணிருக்கோம்னா ஐயோட வேல்யூ 5 ஆகும் போதே வந்து பிரேக் ஆகி வந்து கொடுத்துட்டோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 5 ஆகும் போது லூப் விட்டு வெளியில வந்துடும். அவ்வளவுதான். லாஸ்டா வந்து டன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒன்னு எக்ஸிக்யூட் ஆகுது, ஸ்பேஸ் விட்டுட்டு டன்னு டிஸ்பிளே ஆகுது, ஐயோட வேல்யூ 2 ஆகுது, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், அதனால பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகும். டன்னு டிஸ்பிளே பண்ணிடும். டூக்கு அப்புறம் டன் டிஸ்பிளே பண்ணும். லூப்ல போச்சு அப்படின்னா வந்து ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 3 டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ வந்து 5 கிடையாது, அதனால வந்து பிரேக் ஆகாது. ஐ வந்து 4 ஆகும், டன்னு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐயோட வேல்யூ வந்து 5 ஆயிரும். 5 ஆகுறப்ப என்ன ஆகுனா பிரேக் ஆயிரும். அந்த லூப் விட்டு டோட்டலா வந்து வெளியில வந்துடும். அந்த 5ஓட வந்து அதுக்கு வந்து இந்த லூப்போட எக்ஸிக்யூஷன் வந்து இருக்காது. இதோட அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். இதுதான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்டோட எக்ஸிக்யூஷன். அதாவது ஒரு லூப்ல பர்டிகுலர் கண்டிஷன்ல பிரேக் ஆகுதுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துட்டு அர்த்தம். பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துரு அப்படின்றதான் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, இப்போ அந்த லூப்ல விட்டு வெளியில வந்துரு அப்படின்ற வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சில சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, சம் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறப்ப வந்து அந்த லூப்ல அதுக்கு அந்த பர்டிகுலர் இட்டரேஷன்ல மட்டும் அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பவும் அதே லூப்லேயே போ அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலா லூப் அவுட் வெளியில வராம பர்டிகுலர் கண்டிஷன்ல அந்த லூப்ல இருக்க பர்டிகுலர் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆகி ஸ்கிப் பண்ணி வந்துட்டு திருப்பி அதே லூப்ல போ அப்படின்றது தான் வந்து கண்டிஷன் வந்து யூஸ் பண்றோம். கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்றோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அது கண்டினியூ, கண்ட்ரோல் கிடையாது, கண்டினியூ. இருக்கு இல்லையா, ஐயோட வேல்யூ 0 இருக்கு. இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும்னா லெஸ் தென் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு 4 இருக்க வரைக்கும் ரன் ஆகணும். இப்போ அந்த ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகும். ஐ 3 இருந்தா கண்டினியூன்னு சொல்றோம். ஐ 3 இருந்தா கண்டினியூன்னு சொல்றோம். மற்றபடி இது கூட வேணாம் எடுத்துக்கோம். மற்றபடி ஐயோட வேல்யூ வந்து 3 இருந்தா மற்றபடி கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். வேணாம், அதை எடுத்துக்கிறோம். ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகும். ஐயோட வேல்யூ 3 கிடையாது, அதனால வந்து ஸ்கிப் ஆகாது. 1 டிஸ்பிளே பண்ணிடும். 1 வந்து டிஸ்பிளே பண்ணும். அடுத்து ஐயோட இப்போ 1 வந்து லெஸ் ஈக்குவல் டு 2, லெஸ் ஈக்குவல் டு 4. ஐ வந்து 2 ஆகும். 3 கிடையாது, 2 வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஐயோட வேல்யூ வந்து 3 ஆகும், கண்டினியூ ஆகும். அப்போ கண்டினியூ ஆகிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. லூப்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது.
அதனால ஐயோட வேல்யூ 3ன்றது வந்து டிஸ்பிளே ஆகாது. பட் ஐயோட வேல்யூ திரும்ப லூப்லேயே போகும். 3 உள்ள போயிட்டு 4 ஆகும். ஐயோட வேல்யூ 3 கிடையாது. இப்போ 4 வந்து டிஸ்பிளே ஆகும். திரும்ப உள்ள போச்சுன்னா 5 ஆகும். 5 ஆகும். 5 டிஸ்பிளே ஆகும். வெளியில வந்து உள்ள போச்சு அப்படின்னா 5 ஆகிறப்ப வந்து லூப் கண்டிஷன் பாஸ் ஆயிரும், வெளியில வரும். 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, 2 பிரிண்ட் ஆயிருக்கு. 3 வரும்போது மட்டும் இது கண்டினியூ ஆயிருக்கு. அதாவது 3 வரும்போது மட்டும் அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. திருப்பி ஆனா அந்த லூப்ல தான் போகுது. லூப் அவுட் வெளியில வரல, அந்த லூப்ல தான் போகுது. ஓகே, இப்ப அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன ஸ்டேட்மெண்ட்னா பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். பாஸ் அப்படின்னா என்னன்னா வந்து எதுவுமே பண்ணாத அப்படின்னு அர்த்தம். பாஸ் அப்படின்னா என்னன்னா எதுவுமே பண்ணாத அப்படின்னு அர்த்தம். அது ஏன் எதுவுமே பண்ணாததுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு கேட்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோமே, பர்டிகுலர் ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து அது ஒவ்வொரு வேல்யூக்கும் என்னென்ன வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் போட்டு எழுதுறோம். பர்டிகுலர் வேல்யூக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஃபியூச்சர்ல எழுதிக்கலாம் அப்படின்றக்காக அது வந்து வெறுமனே இஃப் அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ பர்டிகுலர் கண்டிஷன்ல வந்து அதுக்கு என்ன விதமான ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எதாவது காட்டும். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இருக்கையா லாங்குவேஜஸ்ன்றது வந்து 4 லாங்குவேஜ் இருக்கு. சிசாப் இருக்கு, ஜாவா இருக்கு, பிஹெச்பி இருக்கு, பைத்தான் இருக்கு. ஃபார் எல்என் லாங்குவேஜஸ் போடுறது எல்என் லாங்குவேஜஸ்னா வந்து ஒவ்வொரு லாங்குவேஜா எடுத்து எல்ல வந்து அசைன் ஆகும். ஒன்னொன்னா இது வந்து இட்டரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சிசாப் போகும். சிசாப் ஆயிருந்தா பிரிண்ட் கூல்னு சொல்லுவோம். கூல்னு பிரிண்ட் பண்ணிட்டு கூல்னு பிரிண்ட் பண்ணிடும். இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எல்லோட வேல்யூ வந்து ஜாவாவா இருந்தா எக்ஸலன்ட் பண்ணும். திருப்பி எல்லோட வேல்யூ வந்து பிஹெச்பி ஆகும். இந்த பிஹெச்பிக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும் இப்போதைக்கு நம்ம வந்து டிசைட் பண்ணல. ஃபியூச்சர்ல கோடிங் வந்து ஆட் பண்ண போகணும். ஆனா இப்போதைக்கு இது ஆட் பண்ணல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வெறுமனே கொடுத்தா அது வந்து எரர் காட்டும். பாஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து எதுவுமே செய்யாத அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்துடுறோம். ஓகே, இப்ப இந்த பிஹெச்பி வரும்போது எதுவுமே வந்து அவுட்புட் இருக்காது. பைத்தான் அதுக்கடுத்து வந்து பைத்தான் இன்டர்நெட் ஆகும், ஒன்றரை டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்ல வந்து சிசாப் இருக்கும், கூல்னு டிஸ்பிளே ஆயிரும். எல்ல வந்து ஜாவா இருக்கும், எக்ஸலன்ட் டிஸ்பிளே ஆயிரும். அடுத்து வந்து எல் வந்து பிஹெச்பி அக்சஸ் பண்ணும், அப்போ பாஸ், எதுவுமே நடக்காது. அடுத்தது பைத்தான் அக்சஸ் பண்றப்போ ஒன்று டிஸ்பிளே ஆயிடும். லாஸ்டா வந்து லூப் அவுட் வெளியில வந்து டன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ பாஸ் அப்படின்னா எதுவுமே பண்ணாதேன்னு அர்த்தம். பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர் பிளாக்ல ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து கோட் ஆட் பண்ண போறோம். இப்போதைக்கு ஆட் பண்ணலாம்னா இப்போதைக்கு நம்ம வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து பிரேக், கண்டினியூ, பாஸ் 3 பார்த்தோம். பிரேக் அப்படின்னா அந்த லூப் அவுட் வெளியில வர்றது. கண்டினியூ அப்படின்னா அந்த லூப்ல அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி அதே லூப்ல போறது. பாஸ் அப்படின்னா வந்து டூயிங் நத்திங், எதுவுமே பண்ண வேணாம்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை. நன்றி, வணக்கம்.